Hello friends, welcome to Three Roses Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஹெம்மியான சிக்கன் குழம்பு எப்படி செய்யறது அப்படினு தான் பார்க்க போறோம். சிக்கனை வந்து ஃப்ளஷோட சாப்பிடுறதோட அந்த எலும்போட சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க சூப்பர் அண்ட் டேஸ்டியான சிக்கன் குழம்பு செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். 2 தக்காளி நல்லா பெரிய தக்காளியா எடுத்து இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். சின்ன தக்காளியா இருந்துச்சுன்னா 3 தக்காளி எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு கல்பாசி எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கலாம். 1 இன்ச் அளவுக்கு பட்டை எடுத்துக்கோங்க. 2 வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கோம். சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டு அதை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. 1 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கல்பாசியும் பட்டையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். கல்பாசியும் பட்டையும் ஆட் பண்ணுறதுனால டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும், அதனால நல்லா கலந்து விடுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகட்டும். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிட்டு இருக்கு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியெல்லாம் நல்லா வதங்கட்டும், அதனால நல்லா கலந்து விடுங்க. தக்காளிலாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இதை கலந்து விடுங்க. இப்போ சிக்கனை நல்லா கலந்து விட்டாச்சு. இதில் சீரக சோம்புத்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். சின்ன ஸ்பூன்றதுனால 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் பெரிய ஸ்பூனில் மெஷர் பண்ணுறீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. இப்போ சிக்கன் நல்லா வெந்துட்டுருக்கு. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறோம். நல்லா இதை கலந்து விடுங்க. இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் எடுத்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கலந்து விடுங்க. நல்லா இதை கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் வந்து 2 கிண்ணம் அளவு ஊற்றிருக்கேன். நல்லா இதை கலந்து விடலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இதை ஒரு முறை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு இதை நல்லா வேக விடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஓரத்துலலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். தேங்காய் எடுத்துருக்கோம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணி இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம தேங்காவை வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். தேங்காவோட மிளகு சேர்த்து அரைக்கும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் நம்ம மிளகு சேர்த்து அரைக்கிறோம். தேங்காய் அரைக்கும் போது ரொம்ப நைஸாக இருக்காதுங்க, கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இதை ஒரு முறை கலந்து விடுங்க. இப்போ தேங்காய் ஆட் பண்ணிட்டோம், அதனால குழம்பு ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த சிக்கன் குழம்பு இட்லி, தோசை, அதே மாதிரி சப்பாத்தி, பூரியோடலாம் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பரோட்டாக்கு கூட இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த சிக்கன் குழம்புல எந்த விதமான கடையில் வாங்கின மசாலாவும் யூஸ் பண்ணல. வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள், மல்லித்தூள் மட்டும்தான் சேர்த்து இந்த குழம்பு செஞ்சுருக்கோம். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் எப்பப்போ வீடியோ போடுறோமோ அப்பப்போ அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.